Hey guys, welcome to another video on V for Vimal. V for Vimal. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா விக்ரம் சாரோடைய அடுத்த படமான வீரா தீரா சூரன் படத்தோட டீசர் தான் பார்க்க போகிறோம். சுட இப்போ வந்து இறங்கியிருக்கு. ஆக்சுவலி இந்த படத்தோட அப்டேட்காகவும் ஒரு டீசர் இல்லை கிளிம்ஸ்க்காகவும் நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி வந்து இப்போ டீசர் வந்திருக்கு. இப்போ பார்த்துட்டு வந்துடுவோம். லெட்ஸ் கோ. ஏங்க கடையில் யாருங்க? ஏங்க என்ன வேணும்? சோடா பாக்கெட். ஓஹோ, என்ன போலீஸ் கண்டா என்ன? என்னடா மறைக்கிறா? என்னடா? இந்த கேஸ் மற்ற கேஸ் மாதிரி கிடையாது. இன்னைக்கு மிஸ் ஆச்சுன்னா லைஃப் டைம் மிஸ் தான். திருவிழா ஒரு ½ hour சீல் பண்ணுங்க. இங்கேருந்து ₹1 வெளியே போகக்கூடாது. ஐ வாண்ட் ஹிம் டெட். முடிச்சிடறேன்டா அன்னைக்கு. வா முடிச்சிடறேன். வேண்டாண்டா, பேசாம போயிரு. அதான் உனக்கு நல்லது. ஓஹோ, ஜனவரி 2025. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வந்து வீர தீர சூரன் பார்ட் 2ன்னு போட்டிருக்காங்கன்னு தெரியல. நான் போய் ரீசர்ச் பண்ணிட்டு வந்தேன். ஆக்சுவலி என்னன்னா, இப்போ ரிலீஸ் ஆக போகிற இந்த வீர தீர சூரன் வந்து இட்ஸ் அ சீக்குவல். ஸோ ப்ரீக்குவல் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்ட் 1 வரும். அதாவது எப்படின்னா வந்து இந்த பில்லா படம் இருக்குல்ல, பில்லா 1 பில்லா 2. ஸோ பில்லாவில் வந்து நம்ம தலையை வந்து ஒரு கேங்ஸ்டராக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் எப்படி அந்த கேங்ஸ்டராக ஆனார் அப்படின்றத காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த விக்ரம் சாரோட லைஃப் போவோம். அதுக்கப்புறம் அந்த கான்ஃப்ளிக் உருவாகிறதுக்கான என்ன காரணம் அப்படின்றது பார்ட் 1ல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீசரே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இட்ஸ் கோன் பி ஒரு வெரி ரா வயலண்டான மூவியாக இருக்கும்போது டீசர் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம் சாரோட ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர். இந்த ஒரு கடையில் உட்காந்துருக்காரு, ஒய்ஃப் வராங்க, ஒய்ஃப் கிட்ட பாசமாக இருக்கிறது, பிள்ளைங்கிட்ட பாசமாக இருக்கிறது, இப்படி ஒரு விஷயத்தை காட்டிட்டு எஸ்ஜே சூர்யா வந்தோடனே டோட்டலாக வேறு மாதிரி ஒரு வைல்டான ஒரு கேரக்டராக மாறின மாதிரி காட்டுறாங்க. ஸோ பேசிக்லி இஸ் கோன் பி லைக் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு போலீஸ்க்கும் நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னவா தான் நம்ம படத்தில் தான் தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் கோன் பி எ வெரி குட் மூவி. ஏன்னா விக்ரம் சாரோட அந்த ஒரு லுக், அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த படத்தில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஜே சூர்யா சார் அவர் வந்து அந்த டென்ஷனான ஒரு கேரக்டரில் நடிச்சோன்னா எப்படி இருக்கும்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ இதெல்லாமே கலந்து ஒரு சமையான ஒரு படம் வரப்போகுது. ஐம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த ட்ரெய்லர். ஸோ ஏன்னா பார்ட் 2ன்னு வச்சுருந்தாங்கன்னா அது வந்து என்ன ஸ்டாரியாக இருக்க போது தெரிஞ்சால் தான் நம்ம ப்ரீக்வல் அது எப்படி வரப்போகுது அப்படின்னு தெரியும். இல்லைனா வந்து ப்ரீக்வல் வந்து மேபி சம்டைம்ஸ் வந்து பின்னாடி இருந்து கூட கதை வரும், முன்னாடி தான் வரணும்னு இல்லை. ஸோ அது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. ஸோ வீர தீர சூரன் டீசர் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஆக்சுவலி ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த டீசர் எப்படா வரும், ஒரு கிளிப்ஸாச்சும் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஸோ ஃபைனலி வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அதாவது எப்படி சொல்லணும்னா வந்து ஒரு சாதாரண மனுஷனை சீண்டி பார்த்தா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த வைல்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்ட கதை தான் இது. ஸோ ஓகே, படம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தட்ஸ் இஸ் ஃபார் வீடியோ. இந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பீஸ்.